அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் ஒவ்வொரு வாரம், மாதம், வருடம் அப்படின்னு தொடங்கும் போதும் அந்த ஒவ்வொருவருக்கும் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரத்திற்கான அதாவது இந்த வாரத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, அதாவது யாருக்கெல்லாம் இந்த வாரம் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது, யார் சுபகாரியங்கள்லாம் செய்யலாம், யார் ஒரு விஷயத்தை அதாவது தொழில் தொடங்கும் போது யோசித்து செய்யணும், இந்த போன்ற முக்கியமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிக்காரர்களுக்கும் பிடித்த கடவுள் என்ன அப்படிங்கிறத வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதோடு நீங்கள் சமீபத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்க அல்லது நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்த்தீங்க, அது பற்றிய கருத்துக்களோ மற்ற நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துக்களோ இருந்தால் கூட வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கலாம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் 1, 2ஆம் வீடுகளில் அமர்ந்திருக்காரு. தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலும் வார கடைசியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம். அதை மனதில் கொண்டு செயலாற்றுவது நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை கொண்டு வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. அரசாங்கத்தில் இருந்த அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நீண்ட நாள் பகையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள முடியும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குரு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திருமண காரியங்கள் சிக்கல் இல்லாமல் நடக்கும். சுக்கிரன் 1ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. பெரும் முயற்சி செய்து மங்களகரமான காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறும். சனி 11ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டாகும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற இந்த வாரம் நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறப்பான வாரம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறுங்க. தொழில், வணிகம் மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தில் இது மிகவும் நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியிடத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில் மகிழ்ச்சி அடைவாங்க மற்றும் சில பெரிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பாங்க. வாரத்தினுடைய பிற்பாதியில் தொலைதூர பயணம் மேற்கொள்ளலாம். பயணம் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். காதல் விவகாரங்களில் இணக்கம் ஏற்படும். பரஸ்பர நம்பிக்கையும் நெருக்கமும் அதிகரிக்கும். தம்பதி உறவுல இனிமை இருக்கும். உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்படிக சிவலிங்கத்தை முறையாக வழிபட்டால் நல்லது. தினமும் சிவசாலிசா பாராயணம் செய்தால் மிகவும் நல்லதுங்க. இதே போல் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பமான வாரமாக இருக்க போகுது. வாரத்தினுடைய முற்பாதியில் அதிக வேலை காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய நேரம், ஆற்றல் மற்றும் பணத்தை சரியாக நிர்வகிக்கணும். வீண் செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் கடன் கேட்க வேண்டி இருக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் மந்த நிலை ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் வணிகம் தொடர்பான ஒப்பந்தங்களை செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். பணிபுரிபவர்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் மோதல் தவிர்த்து இருப்பது நல்லது. இலக்குகளில் கவனம் செலுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். இந்த வாரம் உறவுகளில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாயிருங்க. உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லை அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் இருக்கும். வார தொடக்கத்தில் தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த வாரம் அவசரமாக எந்த ஒரு வேலையும் கவனமாக செய்ய வேண்டும். வாரத்தினுடைய தொடக்கத்தில் வருமானத்தில் தடைகள் மற்றும் அதிகப்படியான செலவுகள் காரணமாக
நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடலாம். குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம். வாரத்தினுடைய பிற்பகுதியில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான சர்ச்சையை நீக்க நீங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கும். பணியிடத்தில் எதிராளிகளுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க. உறவை மேம்படுத்த பல வாய்ப்புகள் இந்த வாரம் கிடைக்கும். பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் சிவலிங்கத்திற்கு நீர் அபிஷேகம் செய்து ருத்ராஷ்டகம், அதாவது அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூழ்நிலைகள் சில நேரங்களில் கடுமையாகவும் சில சமயம் சாதகமானதாகவும் சில சமயம் சாதகமாக இல்லை என்றும் உங்களுக்கு தோன்றும். வாரத்தினுடைய தொடக்கத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்களுடைய வேலை சரியான நேரத்தில் முடிவடையும். வாரத்தினுடைய இரண்டாவது பாதியில் வேலை தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அது கவலைக்கு முக்கிய காரணமாக மாறும். அவசரமாக தொழில் அல்லது வணிகம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். வாரத்தின் முதல் பாதியில் செலவுகள் அதிகமாக காணப்படும். மேலும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்கு உங்களுடைய உறவில் நேர்மையாக இருக்க வேண்டும். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் லக்ஷ்மி நாராயணரை வணங்கி ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. அடுத்ததாக கன்னிராசி. இந்த வாரம் காயம் அல்லது திருட்டு போன்ற பயம் கூட உங்களுக்கு ஏற்படலாம். வாரத்தினுடைய தொடக்கத்தில் ஆன்மீகம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மும்முரமாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் திடீரென நீண்ட தூர பயணம் கூட மேற்கொள்வீங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென ஏதாவது ஒரு பெரிய தொகையை செலவிட வேண்டி இருக்கும். ஒருவரிடமிருந்து உதவி அல்லது ஆதரவை எதிர்பார்த்திருந்தால் அந்த நபரால் நீங்கள் ஏமாற்றப்படலாம். இந்த வாரத்தினுடைய இரண்டாம் பாதி உழைக்கக்கூடிய நண்பர்களுக்கு மங்களகரமாகவும் அதிர்ஷ்டகரமானதாகவும் இருக்கும். காதல் திருமண வாழ்க்கையில் இணக்கம் ஏற்படும். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது காயத்ரி மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தங்களுடைய பலம், புத்திசாலித்தனம் மற்றும் தைரியம் இந்த வாரம் உங்களுடைய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெற வைக்கும். மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டமும் உங்கள் மீது மழையாக பொழியும். சில காலம் உங்களை தொந்தரவு செய்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எவ்வளவு எளிதாக கிடைக்கின்றன என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் காண்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். வணிகம் செய்கிறவங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். தொழிலை அதிக ஆர்வத்தோடு வளர்க்க புதிய திட்டங்கள் செய்வதை காண முடியும். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் மகாலட்சுமியை வணங்கி ஸ்ரீ சுக்த பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது. அடுத்ததாக விருட்சகம். விருட்சக ராசிக்காரர்களுக்கு ஆதாயங்களுக்கு ஈடாக சில கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமையலாங்க. இந்த வாரம் முழுவதுமே சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கமானதாக இருக்கும் என்பதால் அவசர நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்கணும். வாரத்தினுடைய முதல் பாதியில் அலுவலக பணியிடத்தில் நிம்மதியை காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும். வாரத்தின் இரண்டாம் பாதியில் புதிய வேலைகளில் முயற்சி செய்யவே விரும்புவீங்க. ஆனால் அவ்வாறு செய்வதற்கு முன் உங்களுடைய நலன் விரும்பிகளின் ஆலோசனையை பெற வேண்டும். நெருக்கமான உறவுகளை மேம்படுத்த பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் ஆஞ்சநேயரை வணங்கி அனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யலாம். அடுத்ததாக தனுசு ராசி. இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு முக்கிய வேலையும் பெரிய முடிவையும் எடுப்பதற்கு முன்பு கவனமாக சிந்தித்து பார்க்கணும். இல்லை அப்படின்னா பிறகு வருத்தப்பட வேண்டியிருக்கலாம். வேலை தேடி அலையக்கூடிய நபர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும். இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறுக்கு வழிகள் மூலமாக பணம் சம்பாதித்தையோ அல்லது லாபத்தையோ தவிர்க்க வேண்டும். வாரத்தினுடைய முதல் பாதியில் பண பரிவர்த்தனைகளை எச்சரிக்கையோடு செய்வது நல்லது. இந்த வாரம் மற்றவர்களை விட உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன் அப்படின்னா சகோதர சகோதரிகள் அல்லது சிறந்த நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்ததை விட குறைவான ஆதரவே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கி தினமும் நாராயண கவசத்தை பாராயணம் செய்யலாம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆதரவு கிடைக்கும். வாரத்தினுடைய தொடக்கத்தில் பல்வேறு துறைகளில் எதிர்பார்த்த வெற்றி காண்பீங்க. வாரத்தின் முற்பகுதியில் நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் முழு ஆதரவை பெறுவாங்க. அதிகாரம் மற்றும் நடுப்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் வாரத்தினுடைய நடுப்பகுதியில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம்
வாரம் வணிகர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து ஆதரவை பெறுவாங்க. காதல் மற்றும் உறவில் தீவிரமாக இருப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது தினமும் சிவலிங்கத்தை முறைப்படி வழிபட்டு ருத்ராஷ்டகம் பாராயணம் செய்யலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சுபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு தடைகள் வந்தாலும் விரும்பிய வெற்றியை லாபத்தோடு சேர்த்து பெறுவீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு வாரத்தின் முதல் பாதி சாதகமானதாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் தொடர்பான பெரிய ஒப்பந்தத்தை செய்வீங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவரோடு உங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் மூத்த நபரினுடைய உதவியால் தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும். கசப்பான மற்றும் இனிமையான சண்டைகள் இருந்த போதிலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது பஞ்சமுகி ஆஞ்சநேயரை வணங்குவது மிகவும் நல்லது. அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கலவையான வாரமாக இருக்கும். பணியிடத்தில் உள்ளவர்களுடைய சிறிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்க்கணும். பணியை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும். மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு சக ஊழியரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. தங்களுடைய வேலையை நீங்களே செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். வணிகர்களுக்கு வாரத்தினுடைய பிற்பகுதி முதல் பாதியை விட மிகவும் சாதகமானதாகவே இருக்கும். வருமானம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் என்று பார்க்கும்போது ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி தினமும் மதுராஷ்டகம் பாராயணம் செய்வது நல்லது. நன்றி நண்பர்களே.